வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸோட வேஸ்ட் பேண்ட் எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட பேக் சைட், ஃப்ரண்ட் சைட், ஸ்லீவ் எல்லாம் கட் பண்ணதுக்கு பிறகு நம்ம வேஸ்ட் பேண்ட் எடுத்துக்கலாம். வேஸ்ட் பேண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 பீஸ் தேவைப்படும். லெஃப்ட் சைடு 2 பீஸ், ரைட் சைடு 2 பீஸ் தேவைப்படும். இதுக்கு முந்தின வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் எப்படி ஃபார்முலாவோட கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை ஒரு டைம் பார்த்து செக் பண்ணிங்க. இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணதை இது மாதிரி ஷோல்டர்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்படி எடுத்து வச்சுட்டு அதுக்கு அடுத்தது இந்த சைடுலேருந்து எவ்வளோ தூரம் நம்மளுக்கு அளவு வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு சைடு எவ்வளோ வருது, அதே மாதிரி இந்த சைடு எவ்வளோ வருது. இப்போ வேஸ்ட் பேண்டுக்கான அந்த நீளம் பார்த்தீங்கன்னா waist circumference by 4 plus 1 inch. உங்களோட நம்ம வந்து எப்படி அளவெடுக்கிறதுலே பார்த்தீங்கன்னா waist circumference எப்படி அளவெடுக்கலானே பார்த்துருப்போம். அந்த waist circumference என்ன அளவு வருதோ டிவைடட் பை 4 plus 1 inch. அதுக்கு வந்து சீம் அலவன்ஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன அளவு உங்களுக்கு வருதோ அதே அளவு தான் நம்ம எடுத்துப்போம். இந்த சைடு எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்துக்கலாம். இதை ஒரு பக்கம் மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு அதே மாதிரி இந்த சைடு எவ்வளோ வருதுன்னு பார்த்துக்கலாம். மார்க் பண்ணிட்டு லைன் போட்டுட்டோம். லைன் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு எடுத்துக்கலாம். இந்த கோடு பார்த்தீங்கன்னா சாய்வாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ஜாஸ்தி ஒரு பக்கம் கம்மி இருக்கிறதுனால இது கோடு சாய்வாக தான் இருக்கும். இதுக்கு மேலே வந்து 3/4 இன்ச் வந்து நம்ம சீம் அலவன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பக்கம் 3/4 இன்ச், இந்த பக்கம் 3/4 இன்ச். இதுவும் மேலே வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் நம்ம வந்து இந்த ஷேப்போடு தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இது மாதிரி ஒரு வளைவு எடுத்துக்கலாம். ஃப்ரெஞ்ச் கர்வ் இல்லைன்னா கையால் கூட நீங்கள் வளைவாக போட்டுக்கலாம். நம்மளுக்கு இவ்வளோதான் வேஸ்ட் பேண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 4 பீஸ் இருக்குது. 4 பீஸ் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். 4 பீஸ் இருக்குது. இந்த சின்ன பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாச் போட்டுங்க. இது வந்து நம்மளுக்கு நூல்பட்டி ஹுக்பட்டி சைடு வர்றதுக்காக இந்த சின்ன பகுதியில் வந்து ஒரு நாச் போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைடுக்குமான வேஸ்ட் பேண்டு ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் எப்படி வேஸ்ட் பேண்ட் வந்து கட் பண்ணலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம வீக்லி அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பொழுதும் போல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.